ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய இன்றைய நிலவரம் தொடர்பாக விரிவாக ஆராயப் போகிறோம். உலக நாடுகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு யுத்தம் இல்லை, உலக நாடுகளுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகலாம், எண்ணெய் கப்பல்கள் வருகை தரலாம் என்று சொல்லி. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. நிச்சயமாக அங்கு மாறி மாறி தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய அமைதி தொடர்பாக ஈரான், அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் பொறுப்பு இல்லை என்கின்ற ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும் ஈரானுடைய எதிர்த்தாக்குதல்களும் அல்லது ஈரானுடைய தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய தற்காப்பு நடவடிக்கையுமாக மாறியிருக்கிறது. உண்மையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய இராணுவ வல்லமை கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வல்லரசு என்று சொல்லுகின்ற அமெரிக்கா இப்போது தற்காப்பு தாக்குதல் நடவடிக்கையை மாறி இருக்கக்கூடிய விடயம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாகும். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களின் பிரகாரம் ஈரானுடைய பந்தரபாத் துறைமுகம் தாக்கப்பட்டதாக இருக்கலாம். இன்னும் 3 அமெரிக்காவினுடைய நாசகாரி கப்பல்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசியதாக இருக்கலாம். இப்படி பல்வேறு சம்பவங்களும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகளினுடைய வர்த்தக போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய ஹார்மோஸ் நீரிணை மிகப்பெரிய அளவிலே பதற்றமான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலையில் மாறி மாறி கப்பல்கள் தாக்கப்படுவது, கப்பல்களில் இருக்கக்கூடியவர்கள் கொல்லப்படுவது, கப்பல்கள் சிறைப்பிடிப்படுவது என்று பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம். அண்மைய நேரங்களிலே குறிப்பாக இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் சுமார் 100க்கும் அதிகமான தாக்குதல் படகுகளை ஈரான் நிறுத்தி வைத்திருக்கிறது. இத்தனை நடந்த பிறகும் ஈரான் இப்படியான ஒரு தாக்குதல் படகுகள், அதாவது தேனிமுறை தாக்குதலுக்காக அந்த படகுகளை நிறுத்தி வைத்திருப்பது அவர்களுடைய இராணுவ வல்லமையை மாத்திரம் காட்டாமல் எதிர்வருகின்ற நாட்களில் இடம்பெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தங்களுடைய பேரம் பேசும் சக்தியாக தங்களுடைய இந்த பலத்தை வெளிப்படுத்த இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் இதனோடு தொடர்புடைய விடயங்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படையில் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. உலக எரிசக்தி வர்த்தகத்தினுடைய முக்கியமான மையமாக கருதப்படைய ஹார்மோஸ் நீரிணை மற்றும் ஓமனுடைய கசாப் துறைமுக பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மே மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஈரானுடைய பந்தர் மொயலாம் பகுதியைச் சேர்ந்த 20 பேர் பயணித்த படகுகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 6 பேர் மாயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாயமாக இருக்கக்கூடியவர்கள் தேடப்படுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இது எப்படி முடியும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாகும். அதே போல தொடர் தாக்குதல்களினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது மே மாதம் 8ஆம் தேதி மற்றும் ஒரு தாக்குதலில் ஒரு மாலுமி கொல்லப்பட்டிருந்தார். ஈரானுடைய மினாப் மாவட்டத்தைச் சேர்ந்த சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்ததில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகப்பு கோட்டை தாண்டி அமெரிக்கா வருகை தருவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய 3 கடற்படை அழிப்பு கப்பல்கள், அதாவது டிஸ்ட்ராயர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாசகாரி கப்பல்கள் ஈரானுடைய IRGC கடற்படையினால் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயமும் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க கப்பல்கள் மீது ஏவுகணைகள் ஏவினாலோ அல்லது சிறிய ரக படகுகளை மூலமாக அச்சுறுத்தினாலோ அவை உடனடியாக தகர்க்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய பாரதூரமான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் அமெரிக்கா தனது கப்பல்கள் மூழ்கடிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்காது எனவும் தாக்குதலுக்குள்ளாகும் போது பதிலடி கொடுக்கும் ஒரு நாட்டின் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், அதாவது அமெரிக்காவை இப்போது ஒரு தற்காப்பு இராணுவமாக மாற்றியிருக்கிறது ஈரான் என்ற விடயத்தை மிக தெளிவாக காட்டுகிறது. அதே போல ஈரானுடைய மூலோபாய கோட்பாடு தொடர்பாகவும் அணுகுண்டுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் பேசப்படுகிறது. ஹார்மோஸ் நீர்நிலையில் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை ஈரான் ஒரு அணுகுண்டிற்கு இணையான வலிமை மிக்க ஆயுதமாக கருதுகிறது. உலக கடல்வழி எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 20%, அதாவது 5ல் 1 பங்கு இந்த குறுகிய நீரிணை வழியாக நடைபெறுகிறது. இந்த பாதையில் கப்பல்கள் செல்வதை கட்டுப்பட்டும் கடல்சார் சட்ட விதிகளையே மாற்றப்போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இது ஒரு நிரந்தரமான மற்றும் அதிகார மாற்றத்திற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய முக்கியமான விளைவுகளை பார்க்கிற போது ஈரான் இந்த நீரிணையை ஒரு தற்காலிக போர் ஆயுதமாக பார்க்காமல் உலக பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் ஒரு நிரந்தர மூலதனமாக மாற்ற முயற்சி செய்கிறது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ஈரானுடைய இந்த துணிச்சலான நகர்வுகள் சர்வதேச அளவில் எண்ணெய் விலையேற்றம் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பில் பெரும் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டதால்
பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய தற்காப்பு அமைப்புகள் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தெற்கு இஸ்ரேல் மற்றும் டிமோனா அணுசக்தி நிலையத்தை நோக்கி இந்த ஏவுகணைகள் வருவதாக கருதப்பட்டது. இருப்பினும் பின்னர் அந்த ஏவுகணைகளின் தடயங்கள் ரேடாரில் இருந்து மறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்லது தவறான சமிக்ஞையாக இருக்கலாம் என இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஹார்மோஸ் நீரிணையில் நேரடி மோதல்கள் வெடித்தன. இதிலே ஒரு ஈரானிய சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 10 மாலுமிகள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 மாயமாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா தனது போர்க்கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரானிய தரைப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். ஈரான் தலைநகரான தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படும் போது பெரும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டது. தெற்கு பகுதியில் உள்ள மினாப், பண்டார் அப்பாஸ் மற்றும் ஹெஸ் தீவு ஆகிய இடங்களில் தாக்குதல்கள் நடந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் குறிப்பிடத்தக்கதாகும். இதனால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அரசியல் காரணங்களையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் நிலவி வந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் தற்போது முறிவும் நிலைக்கு வந்திருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக பாதைகளும் இந்த போர்ச்சூழல் பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் போன்ற கடற்படை பாதுகாப்பு குழுக்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலைமை நிலவிக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கினுடைய மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லலாம். ஆகவே இந்த விவகாரம் எப்படி தனியப் போகிறது என்பதும் இந்த விவகாரத்தை இந்த உலக நாடுகள் எப்படி கையாளப் போகிறது என்பதும் தான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரம் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்யா தனது ஆண்டு விழாவிற்கு தயாராகி வருகிறது. உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் அச்சம் காரணமாக கடந்த 2 தசாப்தங்களில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இராணுவ தளவாடங்கள் இன்றைய அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதே நேரம் மாஸ்கோவினுடைய வான்வெளி முடக்கப்பட்டு ட்ரோன் எதிர்ப்பு பிரிவுகள் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணை மேலைநாட்டு ஆய்வாளர்களால் டூம்ஸ்டே ஏவுகணை என அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ஒன்றாகும். இது பல அணுசக்தி போர்க்கருவிகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. சுமார் 200 டன்க்கு மேலாக எடை கொண்டதாக காணப்படுகிறது. அதே போல 10,000 முதல் 18,000 கிலோமீட்டர் வரை இலக்குகளை தாக்கம் திறன் கொண்டதாக சொல்லுகிறார்கள். வேகம் மணிக்கு 26,000 கிலோமீட்டர் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியது. நவீன ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை கூட முறியடித்து செல்லும் திறன் இதற்கு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ரஷ்ய இராணுவ வலிமை உறுதிப்பாட்டையும் உலகிற்கு உணர்த்தும் ஒரு அடையாளமாக இந்த ஏவுகணை சோதனை பார்க்கப்படுகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக உலகம் பயங்கரமான ஆயுதங்களோடு மோதிக்கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஆயுதங்களை வைத்து இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உலக அமைதி என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக மக்களுடைய அமைதி அல்லது நிம்மதி மிகப்பெரிய கேள்வியை எதிர்கொள்கிறது. ஆகவே உலகத்தை எப்படி எதிர்கொள்வது, உலகத்தினுடைய இந்த நிலைப்பாடுகளை எப்படி பார்ப்பது என்ற கேள்விகள் தான் எங்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே உலகம் முழுவதிலும் இப்படியான தாக்குதல்களுக்கான அச்சங்கள் காணப்படக்கூடிய நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த பரிசோதனையை ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஈரானினுடைய தேனி முறை கூட்டு தாக்குதல் முறைகளுக்கு அமெரிக்கா எப்படி முகம் கொடுக்க போகிறது என்பதனையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மத்திய கிழக்கு போர் நிறுத்தம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான போர் அபாயங்கள் காணப்படுகிறது. இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான முனைப்புகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள் எப்படி இருக்க போகிறது, எப்படி மாறப்போகிறது, எப்படியான முடிவுகளை தரப்போகிறது என்பதனை இனி வருகின்ற நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். மற்றொரு இன்றைய அதன் வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.